நம்பிக்கையை முழுசாக கர்த்தர் மேலே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் திரும்பி இந்த கைபலத்தை பார்க்கவே கூடாது. கர்த்தர் மேலே முழுமையான நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா அதுக்கு அடையாளம் என்ன? கைபலத்தை நம்புறதே இல்லைங்க, அவ்வளோதான். ரெண்டாவது காரியம், அதில் கர்த்தர் இந்த மீதியான கூட்டத்திற்கு கொடியாய் இருப்பார். The Lord will be their banner. வாசிக்கலாம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ஸோ முதலாவது, அவர்கள் தங்களுடைய தேவனை உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். ரெண்டாவது காரியம், கர்த்தர் அவர்களுடைய கொடியாய் இருப்பார். வாசிக்கலாம், The Lord will be their banner. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அஸ்ரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்ஷியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திரம் தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு. ஓகே, போதும். இப்போ அங்க என்ன செய்வாராம்? தன்னுடைய ஜனங்களுக்கு கொடியாய் நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அந்த ஈசாயின் வேர்ல இருக்கும் கொடி யாருங்க? அந்த ஈசாயின் வேர்ல இருக்கிற கொடி யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறார். எல்லாருக்காகவுமா? கொடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். யாருக்காக? மீதியானவர்களுக்காக. ஓகே, அவர் இரட்சகராக உயர்த்தப்பட்டார் சிலுவையில் உலகத்திற்காக. ஆனால் மீதியானவர்களுக்காக, for the remnant, he is exalted as their banner, as their flag, as their standard, ensign என்று சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த யுத்தத்துக்கு போவாங்க பார்த்தீங்களா, வார்ஃபேருக்கு புறப்பட்டு போகும்போது ஒவ்வொரு படைக்கும் ஒரு பெரிய கொடி இருக்கும். அந்த கொடியில் அந்த ஆர்மியினுடைய ஒரு எம்ப்ளம் போட்டிருக்கும். அந்த எம்ப்ளமை வச்சு தான், லோகோவை வச்சு தான், இந்த காலத்தில் லோகோன்னு சொல்லுவோம், அதை வச்சு தான் இது நம்ம கொடி, இது நம்ம படை அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அப்போ அந்த கொடியை உயர்த்திட்டா, அதாவது அந்த காலத்தில் மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷனும் கிடையாது, எந்த விதமான டிஜிட்டல் கம்யூனிகேஷனும் கிடையாது. செதறி போயிடும் ஆர்மி. யுத்தத்தில் போராட்டத்தில் செதறி போயிடுவாங்க. செதறி போனோடனே ஐயோ நம்ம படத்தலைவன் எங்கே இருக்கிறாரு, ஆர்மி கமாண்டர் எங்கே இருக்கிறாரு, நம்ம சீஃப் எங்கே இருக்கிறாரு, ஒன்றுமே தெரியாது. எல்லாம் செதறி போயிட்டாங்க. தேடி பார்ப்பாங்க, சுற்றி பார்ப்பாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொடி உயரும். கொடி உயர்ந்த உடனே ஆஹா நம்ம படை இங்கே இருக்கு, நம்ம தலைவன் இங்கே இருக்கிறான், கொடியை ஏந்தி கொண்டிருக்கிறவன் எங்கே நிற்கிறான், ஓடுவோன்னு சொல்லிட்டு படை எல்லாமே ரீக்ரூப் ஆகி ஆர்மி ஒன்றா சேர்ந்துரும். விளங்குதா உங்களுக்கு? அதுதான் அந்த கொடியினுடைய அர்த்தம், அதனுடைய மகத்துவம். ஓகே, இப்போ நமக்காக இயேசு கிறிஸ்து கொடியாக இருக்கிறார். இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை பவுல் ரோமருக்கு எழுதும்போது மறுபடியும் எடுத்து சொல்லுகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 15:12. மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். ஓகே, இப்போ எங்க அவர் ஏசாயா தீர்க்கதரிசி அவர் கொடியாய் இருப்பார் என்று சொல்லுகிறாரோ, இங்கே அதே வசனத்தை சொல்லுகிற பவுல் என்ன சொல்றாரு? கொடிக்கு பதிலாக என்ன சொல்றாரு? ஆளும்படி எழும்புகிறவர். அங்கே கொடி என்று சொன்னார். அந்த வசனத்தை தான் எடுத்து கோட் பண்றாரு பவுல். ஆனா அவர் சொல்லும்போது எப்படி சொல்றாரு? ஆளுகை செய்கிறவர். அப்ப கொடிக்கு அர்த்தம் என்ன? ஆளுகையின் அதிகாரத்தை அது குறிக்கிறது. அந்த கொடி ஆளுகையின் அதிகாரம் உடையவர் இங்கே இருக்கிறார் என்று அர்த்தம். இப்போ அந்த ரூலர்ஷிப் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம மீதியான கூட்டமாக இருக்கிறோம். நம் மேல அவருடைய அதிகாரம் இருக்கிறது மட்டுமல்ல, நம் மூலமாய் அந்த அதிகாரம் வெளிப்படுத்தப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஈசாயின் வேராயிருக்கிறவர். அவர் கொடியாக உயர்த்தப்பட்டு இருக்கிறார்.
அந்த கொடியின் கீழ் நீங்களும் நானும் சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், நமக்குள்ளே நாம் அவருடைய அதிகாரத்திற்கு கீழே வந்திருக்கிறது மட்டுமல்ல, அந்த அதிகாரம் நம் மூலமாய் வெளிப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆர்மி இருக்கு. ஆர்மி யார் சார்பா சண்டை போடுது? தனக்காகவா சண்டை போடுது? எந்த ராஜ்யத்தின் ராஜாவுக்கு கீழ் இருக்கிறதோ அவருடைய அதிகாரத்தை கொண்டு அவருக்காக யுத்தம் செய்கிறது. புரிஞ்சுச்சா? எந்த ராஜாவின் கீழ் இருக்கிறார்களோ அவருக்காக அவருடைய அதிகாரத்தினாலே யுத்தம் செய்கிறார்கள். இப்ப நீங்களும் நானும் யார் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறோம்? ஈசாயின் வேறாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறோம்னா நம்ம யாருக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம்? அவருக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். யாருடைய அதிகாரத்தினாலே யுத்தம் செய்கிறோம்? அவருடைய அதிகாரத்தினாலே நாம் யுத்தம் செய்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள இருக்கிற அதிகாரம் நம்முடையது அல்ல. யாருடைய அதிகாரம்? வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற கிறிஸ்துவனுடைய அதிகாரமா இருக்கிறது. மீதியான கூட்டம் எல்லாருக்கும் இந்த அதிகாரம் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதிகாரத்தை குறித்து பேசுறாங்க. ஓ, ஐ ஹாவ் அத்தாரிட்டி இன் கிரைஸ்ட் ஜீசஸ்ன்னுவாங்க. எனக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். ஏன்னா அதிகாரத்தை குறித்து புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவன் தான் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். நீங்க கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு கீழே முழுமையா வராம யூ கேன் நெவர் யூஸ் தட் அத்தாரிட்டி. 100% அந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டு வந்துட்டேன். எப்படி வர்றேன்? ஒன்று, அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், பூர்ணமாக நம்பிக்கை வைக்கிறேன். என் சுயபலத்தை நான் சார்ந்து கொள்ள அவரை சார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன் அதிகாரத்தை இல்லை, அவருடைய அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். எப்படி? அவருடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டு இருக்கிறதுனால. புரியுதா நான் சொல்கிற காரியம்? அப்போது அந்த அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற நமக்கு என்ன பலன் கொடுக்கிறார்? நல்லா கவனிங்க. ஏசாயா 2 வசனம் வாசிக்க போகிறோம். நான் வசனத்தை வச்சே உங்களுக்கு சொல்கிறேன். நான் எந்த கதையும் சொல்லலை, வசனம்தான் உண்மை. ஏசாயா 5:26. அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். என்ன செய்வாங்களாம்? அவர் விசில் போடுவார், கொடியை ஏற்றிட்டு விசில் அடிப்பார். அதான் பயில் காட்டி அப்படின்றதுக்கு உள்ள உண்மையான அர்த்தம். ஆங்கிலத்தில் he will hiss to them from the ends of the earth. அதோடைய கிரேக்க அந்த மூல பாஷையினுடைய வார்த்தையை போய் பார்த்தீங்கன்னா விசில் அப்படின்னா கொடியை ஏற்றிட்டு ஒரு விசில் அடிக்கிறாரு. இங்கே இருக்கிறான்பா, எல்லாம் சேர்ந்து வாங்க. என்ன செய்வார்? கொடி ஏற்றப்படும் பொழுது ஜனங்கள் அவரிடத்தில் சேர்ந்து வருவார்கள். இயேசு கிறிஸ்து எப்போ உயர்த்தப்பட்டார் பூமியிலிருந்து? அவர் கல்வாரி சிலுவையில் என்றைக்கு உயர்த்தப்பட்டாரோ அன்றைக்கு அவரை நோக்கி அவர் மரிச்சிட்டாரு கல்வாரி சிலுவையில். he died on the cross of Calvary. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லாமலும் he still speaks strongly to the people of the earth. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நம்மளை பார்த்து என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் கூப்பிடல அந்த சிலுவையிலிருந்து. ஆனால் உயர்த்தப்பட்ட உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு இவர் தேவனுடைய குமாரன். ஏன்? நண்பனுக்காக மறைக்கல, தன்னை நேசிச்சவங்களுக்காக அவருடைய ஜீவனை விடல, தன்னை பகைச்சவங்களுக்காக ஜீவனை விட்டார். பகை நேராக இருந்த உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை விட்டார். அப்போவே இவர் உயர்த்தப்பட்ட உடனே நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவர் மெய்யான தேவனுடைய குமாரன். we can rally around him because he is a person who loves us in spite of our shortcomings. He doesn't love us for whom we are, but he loves us because we are chosen by his father. அவருடைய பிதாவினால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும். எனக்குன்னு பிதா தெரிந்து கொடுத்தவர்கள். இவன் துரோகியா இருந்தாலும், பாவியா இருந்தாலும், கொலைக்காரனா இருந்தாலும், மோசமானவனா இருந்தாலும், இவனை நேசிக்க பிதா என்ன அனுப்பிச்சார். நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. புரியுதா? அந்த கொடியா உயர்த்தப்பட்டவரை சுற்றி நம்ம எல்லாரும் இன்னைக்கு கூடி வந்திருக்கோம். எதுக்காக கூடி வந்திருக்கிறோம்? வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில்
100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாய் பட்டயத்தால் விழுவார்கள். ஓகே, 5 பேர் 100 பேரை துரத்துவீங்க. 100 பேர், இது மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி அல்ல. புரியுதா? 5 பேர் 100 பேரை துரத்த முடியாது. இன்னைக்கு இவன்ட்ட வெப்பன்ஸ் இருந்தால் எதிராளிக்கிட்டையும் பயங்கரமான வெப்பன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா, we are talking about the power and the authority of rallying under Christ. கொடியை ஏற்றுகிறாரு. கொடியை ஏற்றி அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசித்து அவரிடத்தில் ஓடி வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஒரு சின்ன கூட்டமாக தான் இருக்கிறாங்க. இதை நீங்கள் நல்லா போய் வாசித்து பாருங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் லெவிட்டிகஸ் 26 வாசித்து பார்த்தீங்கன்னா, the blessings of obedience, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வரும் ஆசீர்வாதம். என்ன சொல்கிறாரு? 5 பேர் எத்தனை பேரை துரத்துவீங்க? 100 பேரை துரத்துவீங்க. 100 பேர் 10,000 பேரை துரத்துவீங்க. இது இயற்கையின் விதி அல்ல, இது ஆவிக்குரிய விதியாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து வருகிறவர்கள் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் அவருடைய பலத்தினாலும் அதிகாரத்தினாலும் மேற்கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஐயோ, யூ ஆர் நாட் எக்ஸைட்டட். உங்களுக்கு அது குறித்து ஒரு சந்தோஷமே இல்லை. மீதியானவர்களை, நீங்களும் நானும், மீதியான கூட்டம், நமக்கு ஆண்டவர் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு? எத்தனை சத்ரு எழுந்தாலும், எவ்வளவு பெரிய சத்ரு எழுந்தாலும் நீ துரத்துவ. நம்புனானா துரத்துவ, இல்லைன்னா நடக்காது. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நடக்காது. எவ்வளவு பெரிய சத்ரு வேணாலும் எழும்பட்டும், எத்தனை சத்ரு வேணாலும் எழும்பட்டும், நீங்க கர்த்தருடைய உண்மையான கூட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்க யாரா இருக்கிறீங்க? எவ்வளவு சத்ரு எழும்பினாலும் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து எந்த சத்ருவுக்கிட்டும் தோற்று போனாரா? மரணம் என்னும் சத்ருவின் இடத்தில் தோற்று போனாரா? தோற்று போகல. அதையும் மேற்கொண்டு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் செய்த கிரியைகளையும் செய்வீர்கள், இதை காட்டிலும் மேலானதை செய்வீர்கள். அவர் செஞ்சதே செய்ய காணும். எங்க அது மேலானதுக்கு போறது? சபையே விழித்தெழு. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆண்டவர் தேவையெல்லாம் சந்திக்கிறார். என்ன ஆசிரியர் போதும், லெட்ஸ் ரன் த ரேஸ். இப்படியே ஓடிட்டே இருக்கலாம். மெதுவாக ஓடி போய் பந்தய பொருளை தூக்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறோம். கடைசியில் போகும்போது பந்தய பொருள் இல்லாமல் போகுது. பார்த்துக்கிட்டு இருங்க, ஒழுங்கா ஓடுங்க. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுங்க. நான் சொல்றது கோச்சிக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு வந்து நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க அப்படின்றதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய ஒரே நோக்கம், இங்க இருக்கிற அத்தனை பேரும் பந்தய பொருளை பெற்று பரலோகத்துக்கு வரணும். இங்க பார்க்குற ZFT பரலோகத்தில் இருக்கணும். உலகத்தில் உங்களை எல்லாரையும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டா போதாது, அங்கே பார்க்குறதுல தான் சந்தோஷம். புரியுதா? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா நம்ம ஓடணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மீதியான கூட்டம் சின்ன கூட்டம் தான், ஆனால் நான் அவங்களுடைய கொடியா இருக்கிறபடினால என்ன செய்வாங்க? 1000 10,000 பேரை அவர்கள் துரத்துவார்கள். எவ்வளவு சத்துருக்கள் எழுப்பினாரும் சத்துருக்களை ஜெயித்து மேற்கொண்டு வெற்றி பெறுகிறவர்களாய் இருப்பார்கள். இது யாருக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம்? மீதியாயிருக்கிறவர்கள். ஓகே, அந்த புடமிடுகிற அக்கினி தான் இந்த அதிகாரத்தின் ஸ்தலத்திற்கும் நம்மளை கொண்டு வருது. வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஓகே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஓகே, அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. எதுக்காக கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள்? எதுக்காக கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படணும்? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. கீழ்ப்படிஞ்சிங்கன்னா என்ன செய்வீங்க? சத்ருவை ஓட ஓட துரத்துவீங்க. எப்போ பார்த்தாலும் ஐயோ பிசாசு இப்படி செய்கிறான், ஐயோ பிசாசு அப்படி செய்கிறான், ஐயோ பிசாசு என்னை துரத்திட்டு வரான், ஐயோ பிசாசு என் வாழ்க்கையில் வியாதி கொண்டு வந்துட்டான், ஐயோ பிசாசு இருக்காது. பிசாசு உங்களை பார்த்துட்டு ஐயோ இவங்க வாழ்க்கையா, நான் போலப்பா நான் போகிறேன் அப்படின்ட்டு மூட்டையை கட்டிட்டு ஓடிடுவான்.
வருவான், தொடலான்னு வருவான். ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருப்பதை கண்டு, நீங்கள் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட்டு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வாழ்கிறதை கண்டால், அவன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களெல்லாம் உங்கள்கிட்ட பலிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். புரியுதா? 1-2 தூக்கி போடுவான், பார்ப்பான், பலிக்காது. ஏன்னா இவங்க எங்க நிற்கிறாங்க? கீழ்ப்படிதல்ல நிற்கிறாங்க, கர்த்தருக்கு இருக்கிற உண்மையில நிற்கிறாங்க. இவங்ககிட்ட என்ன செஞ்சாலும் நடக்காதுன்ட்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? 2 காரணங்கள் எதுக்காக கொடியா உயர்த்தப்படுறாரு. 1, தன்னுடையவர்களை தன்னோடு கூட கூட்டி சேர்ப்பதற்கு. 2ஆவதாக தன்னுடைய அதிகாரத்தை உலகத்திற்கு செயல்படுத்தி காண்பிப்பதற்காக. அவர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை அவர் பயன்படுத்துறதில்ல, நம்ம கையில கொடுத்து பயன்படுத்த சொல்லியிருக்காரு. அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவனுடைய மகிமை அதனாலே நம்மீது தங்கி இருக்கும். சரி, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த கொடி என்பது யாருடைய கொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து அந்த கொடி. அந்த கொடி யாருக்கு சொந்தமானது? சாங் ஆஃப் சாலமன் சாப்டர் 6 verse 10. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடி உள்ளவளுமாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? அல்லேலூயா. யார் அது? யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? மணவாட்டி சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உங்களை குறித்து, என்ன குறித்து சொல்லப்பட்டிருக்குது? தட் இஸ் இஃப் வி ஆர் லீனிங் ஆன் ஜீசஸ். நாம் கிறிஸ்துவை சார்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தால், கொடிகள் ஏந்தும் படையை போல கெடியுமானவள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டெரரிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். கெடியுமானவர், கெடியுமானவள் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் வேர்டில் போடணும்னா டெரரிஸ்ட். நம்ம பிசாசுக்கு டெரரிஸ்டாக இருக்க வேண்டிய நம்ம பிசாசை பார்த்து டெரரிஸ்ட்டை பார்த்த மாதிரி பயந்துக்கிட்டு இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? வேர் ஆர் யூ? யோசித்து பாருங்க. கம்ப்ளீட் ரிலையன்ஸ் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். முற்றிலும் மீதியான கூட்டமாக இருந்தால் அவர் என்ன சொல்கிறாரு? அவர்கள் உண்மையாக என்னை சார்ந்து கொள்வார்கள். ஏன் உண்மையாக சார்ந்து கொள்வாங்க? அவங்கள சும்மா விட மாட்டேன், அக்கினியில் போடுவேன், புடமிடுவேன், உருக்குவேன். ஆனால் எதுக்காக உருக்குவேன்? அவங்களுடைய முழுமையான நம்பிக்கை என் மேல் வரும் வரைக்கும் அதை செய்வேன். அடுத்தது, அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? என் கொடி அவங்க தான், உயர்த்தி பிடிப்பேன். எல்லாம் கூட்டி எல்லாருன்னா பெரிய கூட்டம் இல்லை, மீதியான உண்மையுள்ள கூட்டம். நல்லா கவனிங்க. கடைசி நாட்களில் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் சிறு கூட்டமாய்த்தான் இருப்பார்கள். ஆனால் அந்த சிறு கூட்டத்தை கொண்டு தேவன் சாதிக்கும் காரியம் பெருசாக இருக்கும். பெரும்பான்மையை கொண்டு தேவன் சாதிக்க போவதில்லை, சிறு கூட்டத்தை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றார். இன்னைக்கு நீங்க எங்க நிற்கிறீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. கர்த்தரோடு கூட நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள் அவருடைய வெற்றியிலே பங்கடைந்து அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ்வார்கள். நல்லா கவனிங்க. நாம் பேசுகிற ஒவ்வொரு செய்தியும் இனிமேல் வரும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்காகவும் அவருடைய காலத்துக்காகவும் தான். இனிமேல் there is no use in talking about material blessing. உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம், நல்லா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களை எப்படி நல்லா வைப்பார், ஃபைனான்ஷியல் பிளெஸ்ஸிங்குரிய பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு. எப்போமோ சொல்லி கொடுத்தாச்சு. திரும்ப திரும்ப அதையே பேசி உங்களை அதிலேயே உழன்று கிடக்க வைக்கிற நோக்கம் எனக்கு இல்லை. எனக்கு ஒரே நோக்கம், உங்கள் கண்களை இந்த உலகத்திலேருந்து பிடுங்கி மேலே நோக்கி பார்க்க வைக்கணும். புரியுதா? காலம் அப்படிப்பட்ட காலம். நீங்கள் மேல் நோக்கி பார்க்காட்டி அவர் வந்துட்டு போயிடுவார். நீங்கள் வெளியில் நிற்கிற 5 கன்னிகைகளை போல இருந்து விடுவீங்க. ஆகையால் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நாம் வைராக்கியமாய் வரப்போகும் கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாக வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். கூட்டம் பெருக்கூட்டமாய் எப்பொழுதும் இருக்க போவது இல்லை, சிறு கூட்டமாய்த்தான் இருக்க போகிறது. ஆனால் அந்த சிறு கூட்டம் கர்த்தரை முற்றிலுமாய் நம்பிக்கையாய் கொண்ட கூட்டமாயிருக்கும், கர்த்தருடைய அதிகாரத்தை கொண்ட கூட்டமாயிருக்கும், அந்த அதிகாரத்தில் செயல்படும் கூட்டமாயிருக்கும். எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் சத்துருக்களை மேற்கொள்ளும் கூட்டமாயிருக்கும். அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா எழுந்து நில்லுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்தவர்,
Lord, you have chosen to bring us through the fire. அநேக நேரத்துல உருக்கப்பட்டிருக்கிறோம், புடமிடப்பட்டிருக்கிறோம், உடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு காரியத்தை மட்டும் இன்றைக்கு புரிந்து கொண்டோம். நீங்க தெரிந்து கொள்ளுகிற அந்த மீதியான கூட்டத்தை தான் நீங்க அப்படி உருக்குறீங்க, புடமிடுறீங்க, உடைக்கிறீங்க, நொறுக்குறீங்க. எதுக்காக? உம்முடைய சாயலை கொடுப்பதற்காக, உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக, உம்முடைய மகிமையை அவர்களுக்குள் ஊற்றுவதற்காக. இன்றைக்கு நீங்க உடைக்கப்பட்ட பாத்திரமா இருந்தா கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உடைச்சிங்க, நொறுக்குனீங்க, ஆனா உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த பாத்திரம் கெட்டு போவதில்லை, இந்த பாத்திரம் அழகாக உருவாகி கொண்டிருக்கிறது, மகிமையாய் உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus, thank you for your love Lord. ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஷீரானமலவ தூரனமலவர சந்தரனவர வக்குரமலம சிக்கரபலவர தூரனம சிங்கரபபபபப ஷேரபஹலவ தூரனவலவரவர கரமன ஷிக்கெரெபெ தூரனம ஹசிகரப தூரனமலவரபலவ ஷீரானம தூரனம அங்குலமரபல ஷக்கரபலவரப. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு இயேசுவின் நாமத்தினால. அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அல்லேலூயா. உன் ராஜா வருகிறார். அல்லேலூயா. உன் ராஜா வருகிறார். அவருக்காக ஆயத்தப்படு. உன் உள்ளம் ஆயத்தப்படுவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு உலகத்திற்கு அடுத்த எல்லா கவலைகளையும் பாரங்களையும் எங்களை விட்டு எரிந்து விட்டு அந்த வரப்போகும் ராஜ்யத்திற்காக நாங்கள் ஆயத்தமாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த ராஜ்யத்திற்கு ஏதுவாக எங்களுடைய ஓட்டம் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.